வணக்கம். கியூபா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபெடல் காஸ்ட்ரோவும் ஷேக்வாரும் நிறைய பேருக்கு ரோல் மாடல் அப்படின்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போது கியூபாவில் என்ன நடக்குது, ஏன் இவ்வளோ வறுமையில் இருக்காங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களே, அவங்க கஷ்டப்படுறதுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு ஃபேக்ட் செக் பார்க்கலாம். இப்போது 1900 1959 வரைக்கும் நல்லா தான் இருந்தது யூஎஸ்க்கும் கியூபாவுக்கான அந்த உறவு. அவங்க யூஎஸ் நிறைய கம்பெனிஸ் அங்கே வச்சுருந்தாங்க. நிறைய நிலங்களை அவங்க கையகப்படுத்தி வச்சுருந்தாங்க. எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்தது, அவங்க வசம். 1960 ஃபெடல் காஸ்ட்ரோ சேக்வேரா இந்த பட்டிஸ்டா ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக ஒரு புரட்சி செஞ்சு அதை கவிழ்க்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு யூஎஸ்கோடான அந்த நிலங்கள், அந்த கம்பெனிஸ் எல்லாமே அரசுடைமையாக்கப்படுது, கியூபாவுக்கு சொந்தம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இது அமெரிக்காவுக்கு பிடிக்கல. அதனால் 1961 ஒரு புரட்சிப்படையை வச்சு ஃபெடல் காஸ்ட்ரோ ஆட்சியை கவிழ்க்க பார்க்குறாங்க. ஆனால் அது தோல்வி அடையுது. அப்புறம் 1962 சோவியத் யூனியன் அப்போ ஒன்றா தான் இருந்தாங்க. சோவியத் யூனியனோட கட்டுப்பாட்டில் கியூபாவில் ஒரு அணுசக்தி வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது ஒரு ஆட்டம் வாரே நடக்கிறதுக்கான ஒரு அந்த சூழ்நிலை இருந்தது. அப்புறம் பேச்சுவார்த்தையில் ஒரு 13 நாளைக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. அப்போது இந்த புரட்சிப்படை காரணமாக சோவியத் யூனியன் கூட கியூபாவோட நட்பு இன்னும் ஆழமாகுது. இந்த அணு ஆயுத போர் பதற்றத்தால் அமெரிக்காவுக்கு கியூபாவுக்கான விரிசல் அதிகமாகுது. அப்புறம் நிறைய சாங்ஷன்ஸ் விதிக்கிறாங்க, அவங்க பொருளாதார தடை விதிக்கிறாங்க, அவங்க கூட யாரும் ட்ரேட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு யாரும் சப்ளை கொடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப தடுக்கிறாங்க. அப்போலேருந்தே அது ஹியூஜாக போயிட்டுருக்கு ப்ராப்ளம். இப்படி இருக்கும்போது இது அப்படியே கண்டினியூ ஆகுது. 1991 வரைக்கும் கியூபாவில் சமாளிக்க முடியுது, ஏன்னா சோவியத் யூனியனோட சப்போர்ட்டால். பட் 1991 சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் போகுது. அப்போலேருந்தே இந்த சாங்ஷன்ஸை சமாளிக்க முடியாமல் ரொம்ப ஒரு கஷ்டத்தில் தான் இருந்துட்டு வராங்க இப்போ வரைக்கும். இப்போது இருக்கிற உலகமே பொருளாதாரத்தில் ஆடி போயிட்டுருக்க இந்த நிலைமையில் இந்த வேஸ்டேஷன் வரால் ஆயில் ப்ரைஸஸ்லாம் கூடி விலைவாசி உயர்வு இருக்கும்போது அது ஏற்கனவே பிரச்சனையில் இருந்த ஒரு நாட்டை இன்னும் பிரச்சனைக்கு கொண்டு போயிட்டுருக்குது. அதனால தான் இப்போது ரொம்ப வறுமையில் இருக்காங்க.